இப்படி விரண்மிண்ட நாயனார் தேவாசிரியன் காவணத்திலே அடியார் பெருமக்களோடு கலந்து உரையாடி கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கோயிலுக்குள்ளே வருகிறார். அங்கே தேவாசிரியன் காவணத்தில் இருக்கிற அடியார்களை பார்த்து மனதுக்குள்ளே சுந்தரமூர்த்தி சுவாமி நினைத்து பார்க்கிறார். கண்ணுதல் கோயில் தேவாசிரியனாம் காவணத்து விண்ணவர் ஒளிய மண்மேல் மிக்க சீரடியார் கூடி எண்ணிலார் இருந்தபோதில் இவர்க்கு யான் அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று பரமர்த்தால் பரவி சென்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மனசில் நினைக்கிறார், இந்த தேவாசிரியன் காவணத்தில் இருக்கின்ற எல்லா அடியார்களுக்கும் அடியேனாக இருக்கிற அந்த வாய்ப்பு அடியேனுக்கு கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு அவர் உள்ளே நுழைகிறார். ஆனால் விரண்மிண்ட நாயனார் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யாரையும் வணங்காம, சிவனடியார்களை வணங்காம கோயிலுக்குள்ள நுழைகின்றபடியினாலே இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் புறகு என்று சொல்லுகின்றார். திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியனிடை பொழிந்து மறுவா நின்ற சிவனடியார் தம்மை தொழுது வந்து அணையாது ஒருவாறு ஒதுங்கும் வன் தொண்டன் புறகென்று உரைப்ப. முதல்ல அடியார்கள் என்பவர்கள் சிவத்தை வழிபடுபவர்கள் என்றால் முதல்ல அடியாரை வணங்கினாத்தான் அவங்க சிவத்தை வணங்குகின்ற தகுதியுடையவர்கள் ஆகிறார்கள். நான் சிவபெருமானை கும்பிடுவேன், ஆனால் சிவனடியாரை கும்பிட மாட்டேன்னு யாராவது சொல்வார்களே ஆனால் அவர்கள் சிவனடியார்களே அல்ல என்பதுதான் நம்முடைய 12 திருமுறைகளும் 14 சாத்திரங்களும் சொல்லுகின்ற உண்மை. இந்த உண்மையை உணர்த்த வந்தவர் தான் விரண்மிண்ட நாயனார். அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கும்பிடாமல் போகிறார் என்று கருதிய விரண்மிண்டர் சொன்னாரு, வன் தொண்டன் புறகு அப்படின்னு சொன்னார். வன் தொண்டன் புறகு அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கிற அடியார்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, சாமி அவர் யார் தெரியுமா? தம்பிரான் தோழர், சிவபெருமானுடைய நெருங்கிய நண்பர், அவரை போய் புறகுன்னு சொல்றீங்களே, சிவபெருமான் கோச்சிக்க மாட்டாரா அப்படின்னு சொன்னபோது விரண்மிண்டர் சொன்னாராமா, அப்படியா? அப்படியானால் பிரானாம் தன்மை பிறை சூடி பூனார் அரவம் புனைந்தார்க்கும் புறகு. அந்த சிவபெருமானை நான் தள்ளி வைக்கிறேன்ட்டார். சுந்தரனை மட்டும் நான் தள்ளி வைக்கல, சிவபெருமானையும் நான் தள்ளி வைக்கிறேன்னு விரண்மிண்டர் சொன்னார். யோசிச்சு பாருங்க, தன்னுடைய தலைவனையே, ஏன் இறைவனையே தள்ளி வைக்கக்கூடிய பெருமை உடையவர் யாருன்னு கேட்டா விரண்மிண்ட நாயனார். அதான் சாமி பார்த்தாராமா, ஐயோ இதனால இவ்வளோ பெரிய ஒம்பா போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சிவபெருமான் ஓடோடி வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகிட்ட சொன்னாராமா, அப்பா நீ என்ன கும்பிடுறது பெருசல்ல, தேவாசிரியன் காவணத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களை வணங்கி விட்டு அதற்கு பிறகு என்னை வந்து வணங்குவாயாக அப்படின்னு சிவபெருமான் சொன்னாராம்.